உபாகமம் 26 வசனங்கள் 10 முதல் 19. இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதல் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளை நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்தில் எல்லாம் 10 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்த்த பின்பு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்திற்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இலவு காரியத்திற்காக அதில் ஒன்றையும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்லுவாயாக. இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சட்டத்திற்கு கீழ்ப்படிவேன் என்று நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளையின்படி எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் என்று உனக்கு சொல்லுகிறார் என்றார் என்பது. வாசிக்க குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி வாசித்தாயிற்று. எல்லா நன்மைகளுக்கும் இறைவனுக்கு நாம் நன்றி செய்வதாக இந்த ஜபங்களை பாடல்களையும் செய்வது வாழ்வெளிக்கு முன்னதாக இருக்கும் ஆரம்பிக்கிறது. அவருடைய பிறப்பு, வாழ்வு, ஆடுதல், மரணம் மற்றும் உயிர்த்தலின் வழியாய் நமது பெயரில் உள்ள விசுவாசத்தை வளர செய்யும் கருவைக்காக உண்மை துதிக்கிறோம். தேவையான மழையை பொழுது அவற்றின் வழியாக நல்ல பலனை கட்டளையிட்டு அந்த நல்ல அப்பத்தை தந்து வருவதற்காகவும் மற்றும் இயற்கை வளங்களும் எளிமிகு காட்சிகளையும் மழைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் மனம் ஒதுக்குவதற்கும் ஜீவராசிகளையும்
இப்பூமியில் உருவாக்கியுள்ள பரமராஜாவே உமக்கு சோஸ்திரம். எங்களையும் எங்கள் பெற்றோர் பிள்ளைகள் சுற்றத்தார் அனைவரும் சுகங்களும் கொடுத்து கோவிலும் வருகையிலும் பாதுகாப்பு பண்ணியது உமக்கு சோஸ்திரம். எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றி வேத அறிவிலும் கல்வியிலும் சமுதாய விழிப்புணர்விலும் வளர்ந்திட உதவி செய்து வரும் உத்தமரே உமக்கு சோஸ்திரம். எங்கள் சுயப்படி நிறுவனங்கள் ஆசிரியப்படி அரசுப்படி டிரைவர் செயலர் மற்றும் எங்கள் ஊழியர்கள் எங்களுக்கு துணை நின்று எங்கள் கைகளுக்கு யாசகரை ஆசிரியர்கள் வேண்டிய நன்மைகள் யாவற்றையும் செய்து வரும் அருள்நாதரே உமக்கு சோஸ்திரம். நாம் சர்வ வல்லுடைய கடவுளுக்கு நாம் நமது பாவங்களை மன தாழ்மையோடு அறிக்கிறோம். நான் சொல்ல சொல்ல எனக்கு பின்பதாக சொல்ல கேட்டுக்கொள்கிறேன்.
எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இறுக்கமாய் இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் பாவ விதத்தையும் உங்களுக்கு கட்டளையிட்டு வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியான கிருபையும் தேற்றரவையும் தந்தருள்வாராக. நாம் ஜெபம் செய்வோம். தகப்பனே, நேரத்திலும் உங்களுடைய வாழ்க்கையை செய்த எங்களுடைய நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக முறை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உண்மை விட்டு வழிகளை போகிறோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வருவோம். இருப்பினும் நீர் ஒருபோதும் எங்களை கைவிடாமல் எங்களை பாதுகாத்து எங்களை பலப்படுத்தினீர். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பராமரித்து வந்து நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தும் மனமாக இந்த சுதந்திர பண்டிகையிலே நாங்கள் செய்த எல்லா பாவங்கள் விருதுகள் எல்லாவற்றையும் நினைவு கூறுகிறோம். உங்களுடைய சன்னிதானத்திலே அந்த பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து உங்களிடத்திலிருந்து சம்பூர்ண மன்னிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை அருள் செய்யவே என்று இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் யாவரும் எழுந்து இப்பொழுது 3 வாலிபரின் கீதத்தை பாடலாம். 3 வாலிபரின் கீத சுருக்கத்தை